மெட்ராஸ் வெற்றிகரமான 50வது நாள். தமிழ் சினிமாவின் அதிகபட்ச ஆயுள் 1 வாரம் என்றாகிவிட்ட தற்கால சூழலில் ஒரு படம் 50 நாட்கள் திரையரங்கில் ஓடுவதே வியப்பான செய்தியாகிவிட்டது. இந்த அடிப்படையில் தான் மெட்ராஸ் படம் 50 நாட்களை தொட்டதும் செய்தியாகி இருக்கிறது. சகுனி, அலெக்ஸ் பாண்டியன், அழகுராஜா, பிரியாணி என மசாலா கதைகளாக தேர்ந்தெடுத்து நடித்து வந்தார் கார்த்தி. ஆனால் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை தேடி தரவில்லை. குறிப்பாக அழகுராஜா படத்தின் படுதோல்வி கார்த்தியை மட்டுமல்ல, அப்படத்தின் இயக்குனரான ஆர் ராஜேஷையும் காலி பண்ணிவிட்டது. எனவே அடுத்து என்ன மாதிரியான கதைகளில் நடிப்பது என்று தெரியாமல் குழம்பி போனார் கார்த்தி. ஏற்கனவே அட்டகத்தி பட இயக்குனர் ரஞ்சித்தின் கதையை கேட்டு ஒப்புக்கொண்டு நடித்து வந்த மெட்ராஸ் படத்தின் படப்பிடிப்பை கேன்சல் செய்தனர். பிறகு ஒரு வழியாக மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கி படத்தை முடித்தனர். இப்படியான குழப்பத்திற்கிடையில் எடுத்து முடிக்கப்பட்ட மெட்ராஸ் படம் கடந்த சில வாரங்களுக்கு முன் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அப்படத்திற்கு விமர்சகர்கள் மட்டுமின்றி ரசிகர்களும் நல்ல ஆதரவை கொடுத்தனர். அன்பு, மேரி, ஜானி, கலையரசி என வட சென்னையில் வசிக்கும் மக்களை பிரதிபலித்த கதாபாத்திரங்கள் மட்டுமல்ல, ஒரு ஹவுசிங் போர்டு கட்டடத்தின் பெரிய சுவரும் பேசப்பட்டது. முக்கியமாக மெட்ராஸ் படத்தில் கார்த்தி ஏற்று நடித்த காளி கதாபாத்திரம் கவனம் இழுத்தது. தமிழ் சினிமா நடிகர்கள் நம்பிக்கொண்டிருந்த ஓபனிங் பில்டப், பஞ்ச் டயலாக், ஹீரோயிசம் ஆகியவற்றை தவிர்த்துவிட்டு காளி என்கிற கதாபாத்திரமாகவே மெட்ராஸ் படத்தில் வலம் வந்தார் கார்த்தி. அதனாலே என்னவோ மெட்ராஸ் படத்தில் அவர் ஏற்று நடித்த காளி கதாபாத்திரம் அவரது கேரியரில் பேசப்படும் ஒரு வேடமாக அமைந்துவிட்டது. இன்று மெட்ராஸ் படம் 50வது நாளை கடந்துள்ளது. இது போன்ற வெற்றி சாத்தியமாக நல்ல திரைப்படங்களை எடுக்க வேண்டும்.